மாலை வேளைகளில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நான் கோயிலுக்கு போகிறேன். கோயிலில் போய் சாமி கும்பிடுவேன். ஒப்புக்கு ஒன்றும் புரியாது. சும்மா அப்படி பார்த்து கும்பிட்டு அப்படி வருவேன். அங்கே தூண்கிட்ட ஒரு வயசான முதியவர் ஒருத்தர் உட்காந்தேன். அவர்கிட்ட போய் உட்காந்தேன். கடவுளை பார்த்து சாமியை கும்பிட்டு நம்பிக்கை வரலையே எனக்கு. நம்ப முடியலையே. உள்ள நம்ம சிலை வச்சுருக்காங்க. ஆண் சாமிக்கு வெட்டி கட்டிருக்காங்க, பெண் சாமிக்கு சேலை வெட்டி வச்சுருக்காங்க, மாலையில் போட்டு விளக்கேறி. என்ன ஒன்றும் புரியல சாமி. நம்பப்பான்னாரு. நம்பிக்கை வரலையே. வந்த நாளைக்கு உங்களிடம் கேட்குறேன். நம்புறதுன்னா என்ன தெரிய மாட்டேங்க. நம்பிக்கை வரல. அவர் என்ன சொன்னார்னா, போய் அந்த கொடிமரம் இருக்கு இல்லையா, அந்த கொடிமரத்துக்கு கீழே குப்பரா அடுத்து விழுந்துருங்க. சாஷ்டாங்கமாக விழுந்துருங்க. விழுந்து, கடவுளே நான் உன் காலை பிடிச்சிட்டேன், எனக்கு நம்பிக்கையே வரல, எனக்கு நம்பிக்கை வரும், எனக்கு நான் மனசில் நம்பிக்கை கொடு அப்படின்னு கேளுங்க. கேட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை இருந்தார். அப்போ இல்லை, ஒன்றுமே இல்லை எனக்கு. போய் குப்பரை அடித்து காலில் கீழே விழுந்தேன். அப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தொலைவில் இருந்து அந்த கோவிலோட பிரகாரம், அந்த மேடை, பிரசங்க மேடை, அந்த பிரசங்க மேடையிலேருந்து சில வசனங்கள் என் காதில் வந்து விழுந்தது. ஒரு ஆன்மீக தலைவர் பேசிக்கிட்டு இருந்தார். ஐயா வை ரத்ன சாவதி அமரர், அவர் இறந்துட்டார். அவர் சிவஞான போதத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம். அதை கேட்ட பொழுது எனக்கு அந்த நம்பிக்கைங்கிற விஷயம் ஊற்றெடுத்து வந்துச்சு. அட நம்பிக்கையை நான் நம்ப தெரியாமல் இருந்தேன். நம்பிக்கை வந்துடுச்சு. இதை கொடுத்தாரு. எப்போ கொடுத்தாரு? டோட்டல் சரண்டர், முழுக்க சரணாகதியாகி அவர்கிட்ட நான் நம்பிக்கை வேண்டும் என்று கேட்ட பொழுது நம்பிக்கையை கொடுத்து விட்டார். கடவுளுங்கிற விஷயம் எங்கோ உள்ள விஷயமோ, நம்ம தொலைவில் உள்ள விஷயமோ, கருணை இல்லாத விஷயமோ இல்லை. நம்ம கூட இருந்து நமக்காக அருள்பாலிக்கக்கூடிய மிகப்பெரிய கருணை பேருள்ளம் தான் கடவுள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சரி.